நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். நாட்டில் நிறைய விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஊழல் சார்ந்து கைது செய்யப்படுகின்ற அதிகாரிகள், அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி அவர்களுடைய நகர்வு இருக்கிறது. அரசியலை மையப்படுத்திய நகர்வுகள் கொஞ்சம் சூடு பிடித்து, அதாவது கொழும்பை மையப்படுத்திய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்குது. இதையும் தாண்டி இந்த பேருந்து விபத்து சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகள், காவல்துறையினர் இனி தூரங்களுக்கு போகின்ற பேருந்துகள், அதாவது பயணப்படுகின்ற பேருந்துகளை இடையில் எங்கேயாவது இடத்துல பரிசோதிக்க வேண்டும், சோதனை சாவடிகளை நிறுவ வேண்டும் என்கின்ற அதனுடைய நகர்வுகள் எல்லாம் பேசு பொருளாக இருந்தாலும், இன்றைய தினத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நீதிமன்ற தீர்ப்பு சார்ந்தான ஒரு விடயம் பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. இவருடைய இந்த தீர்ப்புக்கு பின்னால இல்லாட்டி இவருடைய இந்த மனு தாக்கல் சார்ந்து பல கேள்விகளை மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. கூடுதலாக இவருக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட போகிறது, இல்லாட்டி எப்படியான ஒரு தீர்வை தரப்போகிறார்கள் என்பது மக்கள் மத்தியில் கொஞ்சம் பரவலாக பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக கூட இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பதவியை வலுவற்றதாக கூறி உத்தரவிடப்பட்ட அந்த தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்திருக்குது. குறித்த மனுவை உறுதி செய்ய ஜூன் மாதம் 26ஆம் தேதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் அந்த உத்தரவு உத்தரவிடப்பட்டிருக்குது. இந்த மனு இன்றைய தினம் நீதியரசர்களான மாயா துன்னே கொரைய மற்றும் மகேன் கோபல்லவ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த அதனை எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 26ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அரச மருத்துவ அதிகாரியாக அர்ஜுனா பதவி விலகாமல் தேர்தலில் போட்டியிட்டதாகவும் இது அரசியலமைப்பு சட்டத்தின் மீறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு சமூக செயற்பாட்டாளர் ஒசலகேரத்தால அர்ஜுனாவுக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் மனுவை உறுதி செய்ய ஜூன் மாதம் 26ஆம் தேதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இது சார்ந்து சமூக ஊடகங்களிலும் சரி, தமிழ் மக்கள் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. இந்த வழக்கு எப்படி நகரப்போகின்றது என்பது சார்ந்து பெரிய எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணியிருக்கிறது என்ற விடயத்தை இங்கு நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது, இந்த ராமநாதன் அர்ஜுனா மீது போடப்பட்டிருந்த வழக்கு சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரி தவறு எது என்பதை தாண்டி இவர் மீதான வழக்குகள் என்பது ஏராளமாக தொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனார், இவர் ஜாழ் மாவட்டத்தை பிரதிபடுத்திய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வேளையில் அதிகளவிலான வழக்குகள் இவர் மீது ஏன் போடப்பட்டது, எதற்காக போடப்பட்டது, எந்த நேரத்தில், எந்த காலப்பகுதியில் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஏதாவது ஒரு விதத்தில் மக்களுடைய நலன் சார்ந்து இல்லாட்டி மக்கள் சொல்ல வந்த ஒரு கருத்து ஊழலுக்கு எதிராக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல தவறு இடம்பெறுகிறது என்ற ஒரு விடயத்தை மக்கள் எந்த விடயத்தை சொல்ல விரும்புகின்றார்களோ அதே விடயத்தை அவர் பேசுகின்ற வேளையில தான் இவருக்கு எதிரான வழக்குகள் ஏராளமாக போடப்பட்டிருக்கின்றது. பல பேருடைய விமர்சனங்களாக கூட இருக்கின்றது. அண்மை நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவர் செய்கின்ற விடயம் சரியாக இருந்தாலும் எப்படி செய்கின்றார் என்கின்ற ஒரு விடயம் தான் மக்கள் மத்தியில் பேசு பொருளை உண்டு பண்ணுகிறது. இவர் கதைத்த விடயம் சரியாக இருக்கும், அது எப்படி கதைத்திருக்க வேண்டும், ஒரு அமைதியாக இல்லாட்டி ஒரு பொறுமையான ஒரு விடயமாக அந்த விடயத்தை கையாண்டு இருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு பின்னணியோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ராமநாதன் அர்ஜுனா மக்களுக்காக பல இடங்களில் குரல் கொடுக்கின்ற பொழுது அவர் மீது வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்குகள் சார்ந்த நகர்வுகள் இருந்தாலும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் தமிழர் தாயக பகுதியிலும் சரி முழுமையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து, அதில் 23 பேருடைய உயிரிழப்பு என்பது யாராலும் அது விலை கொடுத்து வாங்கிட முடியாது, இல்லாட்டி அந்த உயிரை நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது. ஏனென்றால் அதுக்கான காரணம் என்ன என்று சொல்லி அந்த விசாரணைகள் சார்ந்த விசாரணைகளை ஆரம்பித்திருந்த போது வெளிவந்த பின்னணி என்ன, அதிக அளவிலான பயணிகளை ஏற்றி சென்றமைதான் இந்த விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் என்று சொல்லப்பட்டது. இதனோடு சார்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்து இல்லாட்டி இதனுடைய நகர்வுகள் ஒரு விடயமாக பேசப்பட்டு அதுக்கான ஒரு தீர்வினை நாம் பெற்றுக் கொடுத்து இல்லாட்டி இவ்வாறான விடயங்கள் நடைபெறக்கூடாது என்பதை நாங்கள் ஒரு கருத்தில் கொண்டு வழக்குகள் எத்தனை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வி இப்பொழுதும் எல்லோருடைய மனங்களிலும் இருக்கின்றது. இதைவிட நிறைய ஊழல்கள் இடம்பெறுகிறது. கிராமங்களுக்குள்ள அதிக அளவில் நகரத்தில் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம், நகரப்புறங்களில் இல்லாட்டி இவ்வாறான இடங்களில் பெரிய அளவில் இடம்பெறுகிறது, இல்லாட்டி அதிகாரிகளிடையே இடம்பெறுகிறது. இதை தாண்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அமைப்புகள்ல சிறிய சிறிய குழுக்களில் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
இருக்கின்றது ஊழல் என்பது. இது சார்ந்து யாராவது இனம் கண்டு இல்லாட்டி மக்களுடைய நலன் சார்ந்து பேசி அவர்கள் வழக்குகளை எதையும் பதிவு செய்தார்களா, இல்லாட்டி மக்கள் அந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும், மக்களுக்கான மீட்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் சிந்தித்தார்களா என்ற கேள்வி இருக்கிறது. இதையெல்லாம் இல்லாமல் மக்களுக்காக மக்களுடைய குரலால் பேசுகின்ற ஒருவருக்கு இப்படியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணி மக்கள் இவருக்கான தீர்வு என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கின்ற இல்லாட்டி எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருக்கின்ற இவ்வாறான விடயங்களும் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த வழக்கினுடைய இல்லாட்டி இதனுடைய தீர்ப்பு எதிர்வருகின்ற 26ஆம் தேதி என்று ஒத்திவைத்த பொழுது சமூக வலைத்தளத்தை நாங்கள் போய் பார்ப்போமாக இருந்தால் சமூக வலைத்தளங்கள் அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார், அவருடைய பிஏவாக இருக்கக்கூடியவர் எவ்வாறான என்று அதனுடைய புகைப்படங்கள் இல்லாட்டி யார் இவருக்கு பதிலாக வரப்போகின்றார், இல்லாட்டி இவர் இருப்பாரா, இவரை இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும் என்கின்ற வகையிலான பதிவுகள் தான் அதிக அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஒரு சிலருடைய பதிவுகள் எவ்வாறு என்று சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா இல்லை என்று சொன்னால் இப்பொழுது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியோ இல்லாட்டி இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை கூட வெளிக்கொண்டு வர முடியாமல் இருக்கும். ஏனென்றால் அதிக அளவில் மக்களுக்காக வேண்டி சரி தவறு என்பதை தாண்டி துணிந்து ஒரு மனிதனாக அவன் பேசுகின்ற விடயங்கள் என்பது ஏராளமாக இருக்கின்றது என்பதை மக்கள் மத்தியில் மக்கள் தங்களுடைய பதிவுகளூடாக சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்திருப்பதை நாங்கள் இன்றைய தினத்தில் கொஞ்ச நேரங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இவருடைய இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பதவி இல்லாமல் போகுமா, இல்லை என்று சொன்னால் அது தக்க வைத்துக் கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகுது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.